வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடிக்கும் ஆசை இன்றைக்கி எபிசோடில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம். முத்துவையும் மீனாவையும் மாற்றி மாற்றி சாப்பாடு ஊட்ட சொல்கிறாங்க பாட்டி. என்ன பாட்டி, ஊட்டினது போதுமா இல்லை இலையில் இருக்கிற எல்லாத்தையும் வலித்து ரசம் வரைக்கும் ஊட்டணுமா அப்படின்னு கேட்குறாரு முத்து. அதெல்லாம் போதும், காலைல சீக்கிரம் தூங்கி எழுந்து வாங்க, நாளைக்கு காலையில் நம்ம குலதெய்வம் கோயில் வரைக்கும் போகணும் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. அடுத்ததான் மீனா ரூமுக்கு வராங்க. ரூமுக்கு வந்ததும் முத்துட்ட கேட்குறாங்க, எப்போ பார்த்தாலும் பசங்க ஒன்று சேர்ந்தா பொண்ணுங்களை பற்றி தான் தப்பாக பேசுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. முன்னாடிலாம் எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருந்தான், அவன் எங்கே போனாலும் எங்கள் கூட தான் போவான், இப்போ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எங்கள் பக்கமே வரதே கிடையாது அவன் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. பொண்ணுங்க கல்யாணம் ஆன உடனே புருஷன் அவங்க கூட தான் பேசணும்னு நினச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸு குடும்பம் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் உங்கள் பாட்டி அம்மாவும் அந்த மாதிரி தான் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க மீனா. எங்கள் அம்மாவை கூட அந்த ரகத்தில் சேர்த்துக்கலாம், ஆனால் எங்கள் பாட்டி அப்படி கிடையாது, சூதுவாது தெரியாதவங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதில் நான் எந்த ரகம் அப்படின்னு மீனா கேட்குறேங்க. உனக்கு பாட்டி வயசு ஆனதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. அப்போ நான் பாட்டி ஆகிற வரைக்கும் என்னை பார்த்துப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. நானும் உங்களை முதல்ல பார்க்குறப்ப ரவுடி குடிகாரன் அடிதடிக்கு போகிறவர் தான் நினச்சேன், ஆனால் நீங்களும் கொஞ்சம் நல்லவராக தான் இருக்கிறீங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. என் மனசில் என்ன தோணுதோ அதை நான் பண்ணுவேன், அவ்வளோதான், என்னை மாற்றணும்லாம் நீ முயற்சி பண்ணாத அப்படின்னு சொல்கிறாரு முத்து. அப்போ நான் உங்களை மாற்றிடுவேன், நீங்கள் பயப்படுறீங்களா அப்படின்னு மீனா கேட்குறாங்க. இவளை பேசவே விடக்கூடாது, பேசினா நம்மளவே குழப்பிடுவா போல அப்படின்னு நினைக்கிறாரு முத்து. அடுத்ததாக ரோகிணி புதுசாக பியூட்டி பார்லர் ஓப்பன் பண்ணுறாங்க. விஜயா தான் ரிப்பன் கட் பண்ணி ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க. அந்த நேம் போர்டை அவங்கள தான் ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. பார்த்தா அதில் விஜயா பியூட்டி வேர்ல்டு அப்படின்னு இருக்குது. ரோகிணிகிட்ட உன்னோட அம்மா பேர் விஜயா தானா, நீ சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை ஆண்டி, என்னோட அம்மாவோட பேர் பத்மினி அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. பழகின கொஞ்ச நாள்லேயே என்னை முழுசாக புரிஞ்சுக்கிட்டது நீங்கள் தான், அதனால தான் உங்கள் பேரில் இந்த பியூட்டி பார்லருக்கு வச்சுருக்கிறேன் அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. முத்துவோட அம்மா இப்போது முத்துவோட அப்பாட்ட சொல்கிறாங்க, என் மருமகளை பார்த்தீங்களா, என்னோட பேர்லேயே பியூட்டி பார்லர் ஆரம்பிச்சிருக்கிறா, நீங்களும் ஒரு பூக்காரியை கொண்டு வந்திருக்கிறீங்களே மருமகளா அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப இந்த பியூட்டி பார்லருக்கு நீ தான் பணம் கொடுத்துருப்பியோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு முத்துவோட அப்பா சொல்கிறாரு. கேட்ட உடனே விஜயா ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாங்க. ஏன்ட்டு ஏதுங்க அவ்வளோ பணம் அப்படின்னு சமாளிக்கிறாங்க. அடுத்ததாக மனோஜ் இப்போ ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிடுறாரு. முத்துவோட அப்பாவா நம்மளும் கிளம்பலாம் அப்படின்னு விஜயாட்ட சொல்கிறாரு. ஒரு நிமிஷம் இருங்க அங்கிள், என்னோட ஃபஸ்ட்டு கஸ்டமரே ஆன்ட்டி தான், அவங்கள நான் கொஞ்ச நேரத்தில் எவ்வளோ அழகாக்கி காமிக்கிறேன்னு பாருங்கள், நீங்கள் ஒரு ½ மட்டும் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. அதுக்கப்புறமா ரோகிணி விஜயாவுக்கு அழகாக மேக்கப் போட்டு கூப்பிட்டுட்டு வராங்க. அதை பார்த்த உடனே முத்துவோட அப்பா அண்ணாமலை ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு. நீயா விஜயா இது, நான் கூட ஏதோ பழைய நடிகை தான் வந்துட்டாங்களோன்னு நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. நடக்கிறப்ப தடுமாறி விழ போயிடுறாங்க விஜயா. அண்ணாமலை பிடிச்சிடுறாரு. சரிங்க கிளம்பலாம் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. இந்த மேக்கப்போடையே நான் உனக்கு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஃபோட்டோ எடுக்கிறாரு. விஜயாவுமே டிஃப்ரெண்ட்டாக போஸ் கொடுக்குறாங்க. ரோகிணி விஜயாட்ட சொல்கிறாங்க, பார்த்தீங்களா ஆண்டி, அங்கிள் உங்களோட ஃபோட்டோவை ஸ்டேட்டஸில் வைக்க போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே கடையோட பேரையும் டேக் பண்ணிடுங்க அங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயா அவங்க ஃபோட்டோவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. டெய்லி இந்த சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.